நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அனலாக நீங்கள் எப்படிப்பட்டவளாக இருப்பீங்க தெரியுமா? நல்ல புடமிடப்பட்ட வெண்கலமாக இருப்பீங்க. அனல் அதிகமாக எதுக்குள்ளே கிடக்கும்? நல்ல கவனிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அக்னி சூளையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ளவங்களாம் அடிமையாக பார்த்துருப்பானா இல்லை ஆண்டவன்மார்களை போல பார்த்துருப்பானா? அதுக்கு முன்னாடி சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை எப்படி பார்த்துருப்பாங்க? அடிமை அப்படின்னு பார்த்துருப்பாங்க. எப்போ அவங்க அக்கினிலேருந்து எழும்பி வெளியே வந்தாங்களோ அதுக்கப்புறம் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ரோட்டில் போகும்போது எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவன் தான் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அக்கினிக்குள்ளே நீங்கள் எரிய 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 வெளியில் இருக்கிற அக்கினியெல்லாம் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் மதிப்பு தான் கூடிக்கிட்டே இருக்கும். என்னடா இவனை அழிக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு காரியம் செய்கிறோம், நம்ம போராடுறோம், ஆனால் ஒன்றுமே இவளை செய்ய முடியலையே, திகைத்து போயிடுவாங்க. யார்கிட்டையும் சண்டை போட்டுகிட்டே இருக்காதுங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. உங்கள் உறவு தேவனோடு இருக்குமே, ஆனால் நீங்கள் போய் கையை வைக்கிற எல்லாத்துலேயுமே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார்.